நாங்க குர்ஆனை விளங்கி குர்ஆனுடையவர்களாக நாங்கம்மா எங்கட வாழ்க்கை அப்படி மாறும். அவ சொன்னாங்களாம் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், சயஅலமூன கதன், நாளைக்கு விளங்கும். மனில் கذாபுல் அஷ்ர், யார் பொய்யன் யாரு பெருமக்காரன் முழுதும் விளங்கும். இப்ப இந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் இருக்கிறாங்களே, இவங்க வாழ்ந்த ஏரியா அப்படியே மலை. உங்களுக்கு போனா விளங்கும். தபூக்கு பக்கத்துல உலா, அதாவது மதீனாலேருந்து ஹைபர் 150 மைல்ல ஹைபர் வரும். ஹைபர் வந்து உலாலேருந்து தபூக் போகிறது. இப்போ சவுதியில் உள்ளவங்க எல்லாம் போய் பார்த்திருப்பாங்க. ஆனால் பார்த்தா படிப்பின பெறோம், அல்லாஹ் சொல்றான், இன்னா முர்சிலுன் நாகதி ஃபித்னதன் லஹும், இன்னா முர்சிலுன் நாகதி ஃபித்னதன் லஹும், நாங்கள் அவர்களுக்கு ஃபித்னாவுக்காக ஒட்டகத்தை அனுப்பினோம். அப்ப அவங்க கேட்டது என்னண்டா, எங்களுக்கு ஒரு ஒட்டகம் ஒன்று இந்த மலையை வெடிச்சு வெளிவரணும், வந்து எங்களுக்கு பால் தரும். ஹஸரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டாங்க. அதே போல மலை வெடிச்சு அல்லாஹ் அந்த ஒட்டகத்தை அனுப்புறார். அந்த ஒட்டகம் என்ன செய்யுது, இவங்களுக்கு பால் கொடுக்குது. அல்லாஹ் சொன்னான், ஒட்டகத்தை அனுப்புறேன், ஆனால் ஃபித்னதன் லஹும், இவங்களுக்கு ஒரு ஃபித்னா, ஃபர்தகிபுஹும் வஸ்தபிர். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே பொறுமையாக இருங்க, எதிர்பார்த்து கொண்டிருங்க இந்த ஃபித்னாவை. ஒட்டகம் வந்துட்டு பால் கொடுக்குது,